7 அதிதூதர்கள் இருக்கிறாங்க. முதல்ல மிக்கேல், ஏஞ்சல் ஆஃப் காட்ஸ் ஜட்ஜ்மெண்ட், ஆண்டவருடைய தண்டனையை கொடுக்கிற தேவதூதர். இரண்டாவது கப்ரியேல், ஏஞ்சல் ஆஃப் காட்ஸ் மெசேஜ், ஆண்டவருடைய வார்த்தையை ஏந்தி செல்லுகிற தேவதூதர். மூணாவது ரஃபேல், ஏஞ்சல் ஆஃப் காட்ஸ் ஹீலிங், கடவுளுடைய சுகத்தை, பராமரிப்பை, பாதுகாப்பை கொடுக்கிற தேவதூதர் ரஃபேல். நான்காவது உரியல், ஏஞ்சல் ஆஃப் கான்ஷியன்ஸ், உள்ள இருப்பார், சொல்லுவார் இது தப்பு, இது சரியில்லை. நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம்? அவர் வாயை மூடிடுவான், சே வாயை மூடு அப்படின்னு மூடிட்டு தான் நம்ம தப்பு செய்வோம் இல்லையா? அவர் மட்டும் என்ன பண்ணுவார்னா நமக்கு பயிற்சி கொடுத்துட்டே இருப்பார் இல்லையா? ஏஞ்சல் ஆஃப் காட்ஸ் பிரசன்ஸ், அவர் கடவுளுடைய பிரசன்னத்தை கொடுப்பவர் உரியல். நாலாவது அஞ்சாவது ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் செலாஃபியல், அவர் பேர் என்ன? செலாஃபியல், ஏஞ்சல் ஆஃப் பிரேயர். நம்ம ஜெபிக்கிற ஜெபம் தகுதியான ஜெபமா இருந்தா ஆண்டவர்கிட்ட எடுத்துட்டு போவாரு. இதுக்கு ரெஃபரன்ஸ் திருவெளிப்பாடு 5:8 இருக்கு. தேவதூதர்கள் கைகளிலே தூப கிண்ணங்களை வைத்திருப்பார்கள். அந்த தூப கிண்ணங்களை ஆண்டவருக்கு முன்னால கொட்டுவாங்க. அந்த தூப கிண்ணத்தில் இருப்பது இறை மக்களுடைய வேண்டுதல்கள்னு இருக்கும் பைபிள்ல, போய் பாருங்க இல்லையா? இவர் யாரு? இந்த தேவதூதர் யாரு? ஏஞ்சல் ஆஃப் பிரேயர். எல்லாரும் ஜெபத்தையும் எடுத்துட்டு போவாரா? எடுத்துட்டு போக மாட்டாரு. பைபிள்ல ரொம்ப தெளிவா போட்டிருக்கு. யாக்கோபு 4 ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் ஜெபம் என்னிடம் வரவே இல்லையே, உங்கள் ஜெபம் என்னிடம் வரவே இல்லையே. எப்ப ஃபாதர் போவோம்? 1 யோவான் 5:14, ஆண்டவருடைய திருவுளத்தின்படி ஜெபிக்கிறவர்களுடைய ஜெபம் மட்டும்தான் ஆண்டவர்கிட்ட போகுது. ஜெகூதியல், யார் அவரு? துதிகளின் தேவதூதர். அவர் யாரு? துதிகளின் தேவதூதர். துதினா என்ன? போற்றுதல் இல்லையா? இப்போ சில தேவதூதர்கள் இருப்பாங்க, நீங்க எசாயா 6 பார்த்திருப்பீங்க. தூயவர் ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருப்பாங்க சில தேவதூதர்கள். அவங்களுக்கெல்லாம் ஹெட் தான் இவர் ஜெகூதியல். நாம் துதிக்கும் பொழுது நம்முடைய துதிகள் ஆண்டவருக்கு உகந்ததாக இருந்தால் அதை ஆண்டவரிடம் எடுத்து செல்கிற தேவதூதர் யாரு? ஜெகூதியல். 7வது இல்லையா பராக்கியல், ஏஞ்சல் ஆஃப் காட்ஸ் பிளெஸிங்ஸ், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்கிறவர், டோர் டெலிவரி பண்ணுவார். நாம் அதற்கு தகுதி உடையவர்களாக இருந்தால் கடவுளுடைய ஆசீர்வாதம் என் வீட்டுக்கு வரும். நான் என்னுடைய பாவத்தினாலதான் நான் என்ன பண்ணிருக்கேன்? ஆசீர்வாதத்தை தடுத்து வச்சிருக்கேன். ஆண்டவர் ஆசீர்வாதத்தை அனுப்பிடுவாரு. அது என்கிட்ட வராம இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னுடைய பாவம்.